நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனி, என்ன இது? புடவைய கூட ஒழுங்கா கட்டாம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? இது வரைக்கும் நீ தயாராகலையா? 1 மணி நேரமா அந்த லிப்ஸ்டிக் போடுறதுக்கே சரியா போயிடுச்சா? புடவை கட்ட உனக்கு 2 மணி நேரம் வேணுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கீழே எல்லாரும் உன்னை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் 4 விதமா பேசுவாங்க. ஆனா நீ இப்படி. சரி விடு, முதல்ல இந்த புடவைய ஒழுங்கா கட்டு. அத்தை, அது வந்து எனக்கு எனக்கு புடவை இது என்னம்மா கையில? உன் விரல்ல எப்படி அடிபட்டுச்சு? இப்ப புரியுது. உன் விரல்ல அடிபட்டதால உனக்கு புடவை கட்ட முடியல. என்ன பொண்ணுமா நீ? உனக்கு விரல்ல அடிபட்டு இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. அத்தை, எனக்கு விரல்ல அடிபட்டு இருக்கு, அதனால புடவை கட்ட முடியலன்னு சொல்லி இருக்கலாம்ல. ரொம்ப அழகா இருக்கு. வா வா வா, சீக்கிரம் கீழே வா. வாம்மா, சீக்கிரம் கீழே போலாம். வா. சரிங்க. என்னங்க, வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
சூர்யாவோட பொண்டாட்டி. சம்பந்தியம்மா வணக்கம். வாங்க சம்பந்தியம்மா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அக்கா, நீங்க தான் எல்லார விடவும் மூத்தவங்க. அதனால நீங்க தான் என் மருமகளோட முகத்தை முதல்ல பார்க்கணும். வாங்க. சூர்யாவுக்காக உண்மையிலே நிலாவை விட அழகான பொண்ணதான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சூரியனா அம்மா அப்பா, என்னால முடியல சூர்யா. என் உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. முன்ன மாதிரி எல்லாம் இப்ப எனக்கு நடக்க முடியலப்பா. உடம்பெல்லாம் எனக்கு அப்படி வலிக்குது. ரொம்ப களைப்பா வேற இருக்கு. கண்ணா சூர்யா, இப்பெல்லாம் எதுவும் சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. என்ன இப்படி சொல்றீங்க? சூர்யா அண்ணாவோட கல்யாணத்துல அதிகமா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டது நீங்க தானே? வாங்க. சோட்டு, அப்பா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அங்கே போய் உங்களுக்கு தேவையான செக்அப் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரி சூர்யா கண்ணா, நாம நிச்சயம் ஆஸ்பத்திரிக்கு போகணும். இந்த வீட்டில் ஒன்றை தவிர யாருக்கும் என் மேல கொஞ்சம் கூட துளி கூட அக்கறை கிடையாது. அது உண்மைதான். உங்களுக்கு உங்க உடம்பு தான் முக்கியம். மத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியறது இல்லையே. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க எதுக்காக ரூம்ல இருந்து எழுந்து வந்தீங்க? எதுக்காக குறுக்கு வந்து நிக்கிறீங்க? அதாவது உடம்புக்கு எடுத்துக்க கூடாதுல்ல. சோட்டு, அப்பா வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூரியம்மா, உண்மைதான், உங்க மருமக ரொம்ப அழகாவே இருக்கா. ஆமா, சூர்யாவுக்கு உண்மையிலேயே நல்ல மனைவிதான் அமைஞ்சிருக்கா. ரொம்ப அழகான பொண்ணதான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதெல்லாம் உண்மைதான். பொண்ணு அழகாத்தான் இருக்கா. அதனால இவ எங்க போனாலும் இவளுக்கு திஷ்டி போட்டு வைக்க நீ தான் பின்னாடியே சுத்தணும். ஏன்னா இவளுக்கு நீ திஷ்டி போட்டு வைக்கலன்னா எல்லார் கண்ணு இவன் மேலதான் இருக்கும். ஆனா ஒண்ணு, பொண்ணு கீழே வந்ததுல இருந்து தலைய குனிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லல்ல அக்கா, என் மருமக அவ்வளவு நல்ல பொண்ணு. அதெல்லாம் அவ நல்ல குணங்கள். அதனாலதான் அவ தலை நிமிர்ந்து யாரையும் பாக்குறது இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே மாமியார வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுன்னு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் வராங்க. இப்போ என் மருமக உங்க எல்லார்கிட்டயும் பேசணும், அவ்வளவுதானே? சந்தியா, கொஞ்சம் தலை நிமிர்ந்து எல்லாரையும் பாருமா. இப்ப என் மருமகளோட குரலையும் கேட்கணுமா? ஏன்னா இவ குரல் இனிமையா இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கும். சந்தியா, ஏதாவது பேசி காட்டுமா? பேசுறது நல்ல சுபமான வார்த்தையா பேசு. பெரியாத்தா,
உங்களுக்கு தெரியுமா எங்க அக்கா வாயை திறந்து பேசுனாங்கன்னா அவங்க பேசுறாங்களா இல்ல ஏதாவது கிளி கத்துதான்னு கூட தெரியாது. அவ்வளோ இனிமையான குரல் உங்களுக்கு. ஓஹோ, உங்க மருமகளுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பொண்ணோட அண்ணா அண்ணி சூர்யாவை இவளுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. சந்தியா, பேசுமா, எல்லார்கிட்டயும் ஏதாவது பேசு. எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் கிருஷ்ணர் தான். ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என் புருஷன் தான் எனக்கு தெய்வம். இப்போ என் மருமகளோட குரலையும் கேட்டுட்டீங்கல்ல? இன்னும் வேற ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? அவளை ஓட சொல்லியோ இல்ல மேலது கீழே குதிக்க சொல்லியோ சொல்லணுமா? ஆனா ஒண்ணு, யாராவது பறக்க சொல்லி கேட்டா இப்பவே கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். பறக்கிறது மட்டும் என் மருமகளால முடியாத வேலை. கஸ்தூரி. சரிங்கம்மா. என் மருமக வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல உங்க எல்லாருக்கும் இனிப்பு தரேன். போ. எடுத்துக்கோங்க. என்ன சூர்யாமா இது? எல்லா லட்டு சூர்யா செஞ்சதா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது நல்ல காரியம்னா முதல்ல என் சூர்யாவை தானே பார்க்க போவீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வீட்டு சுப காரியத்துல இருந்தா மட்டும் என்ன தப்பு? சின்ன மருமகளே, அடுத்ததா செய்ய வேண்டிய சடங்கா உடனே ஆரம்பி. சரிங்க அத்தை. சவிதா. சந்தியா, நீ எப்படி இந்த புடவை? இந்தா சந்தியா, ஏன் சார்பா உனக்கு கொடுக்கிற முதல் பரிசு. இப்ப அடுத்த சடங்கு என்னன்னு நான் சொல்றேன். வந்திருக்கிற எல்லாரும் உனக்கு பாசமா ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க. வேண்டான்னு சொல்லாம நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும். உனக்கு தெரியாதுமா, இங்க இருக்கிறவங்கள சில பேரு எப்படியாவது என் மானத்தை வாங்கணும்னு எவ்வளவோ வருஷமா முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்க தான். சவிதா. சொல்லுங்கம்மா. போய் நம்ம சூர்யாவை உடனே இங்க கூட்டிட்டு வாமா. அப்புறம் அப்படியே உங்க அப்பாவையும் மோகனையும் விக்ரமையும் கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா. உட்காரு கண்ணா. அக்கா, முதல்ல உங்க கையால நீங்களே ஆரம்பிங்க. ஆமா கீதா, அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
இந்தாங்கக்கா, இது உங்களுக்காக. மருமக பொண்ணு இன்னும் வேகமா சாப்பிட ஆரம்பிக்கணும். சரி விடுமா, வாயில இருக்கிறத சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதை சாப்பிடு. என்ன, இது எல்லாத்தையும் நீ தான் சாப்பிடணும். இந்த கனி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சவிதா, இதோட நிறுத்திடலாம்ல? ஒரே நாள் அவ இவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டானா அவ உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றது, இது எங்க சம்பிரதாயம். அதனால அண்ணி இங்க இருக்கிற எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டாகணும். அப்புறம் அம்மா இதையெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால என்னால எதுவும் செய்ய முடியாது. இதுல எல்லா சமையல் குறிப்பும் எழுதியிருக்க, நல்லா படிச்சுக்க. சம்மந்தியம்மா, நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா மறுவீட்டு அழைப்புக்கு நாங்க சந்தியாவை இப்ப எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? மறுவீட்டு அழைப்புக்கு எப்படி கூட்டிட்டு போவீங்க? எங்க குடும்ப வழக்கப்படி சம்பிரதாயம் என்னன்னா, வீட்டுக்கு புது மருமக வந்த உடனே எங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் முதல்ல பூஜை செய்வோம். குலதெய்வத்தோட கோயிலுக்கா? ஆமா, அவங்க அருளாலதான் இன்னைக்கு என் குடும்பம் நல்லபடியா சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ தலைமுறைகளா இந்த வழக்கம் எங்க வீட்டுல இருக்கு. இந்த வீட்டுல எப்ப யாருக்கு கல்யாணம் ஆனாலும் எல்லாத்த விட முதல்ல புது ஜோடிய அவங்க வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பணும். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறு வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போங்க.